வணக்கங்க. இதாங்க வந்து நம்ம போகக்கூடிய வழி. அதாவது நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா பாலாறு மற்றும் பொருந்தலாறு அப்படிங்கிற ஒரு டேமுக்கு போக போகிறோம். அந்த டேமுக்கு போகக்கூடிய வழி வந்து இந்த வழி தான். இந்த வழியில் தான் போக போகிறோம். இது எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பழனி மலையினுடைய பேக் சைடில் வந்து நிற்கிறோம். அதாவது பாலசமுத்திர ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குளத்து ரோட்டு வெளியே வந்தோம்னா மலைக்கு பின்பகுதியில் வந்து வந்தோம்னா பாலசமுத்திரங்கிற ஒரு கிராமத்துக்கு வரக்கூடிய இடம். இது வந்து பைபாஸு. இது வந்து பழனியில் 2 பைபாஸ் இருக்குது. ஒன்று கோயம்புத்தூர் பைபாஸு, இன்னொன்று பழனி பைபாஸு. இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா பழனி பைபாஸில் நிற்கிறோம். இந்த இடத்துல இருந்து நம்ம பாலசமுத்திர பிரிவு இது தான். இந்த ரோட்டில் உள்ளே போனோம்னா ஒரு 3 கிலோமீட்டர் போன உடனே பார்த்தீங்கன்னா பாலசமுத்திரங்கிற ஒரு கிராமம் வருது. அந்த கிராமத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் போனோம்னா பாலாறு மற்றும் பொருந்தலாறு அணை வருது. வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் பாலசமுத்திரம் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா முருகன் மலைக்கு, அதாவது 3ஆம் படை வீடான முருகன் மலைக்கு பின்பக்கமாக வந்தோம்னா பாலசமுத்திர பிரிவு பைபாஸ்லேருந்து உள்ளே போகும். அப்படி அந்த ரோட்டில் வர்றப்ப வந்தோம்னா ஒரு 3 கிலோமீட்டர் வந்த உடனே பாலசமுத்திரம்ங்கிற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்தை தாண்டி கடந்து வந்துக்கிட்டே இருந்தோம்னா இயற்கையான பசுமையான வயல்வெளிகள் மற்றும் தென்னந்தோப்புகள் நிறைய இருக்கும். அதை கடந்து வரையில் அந்த மலையினுடைய அடிவாரத்துக்கு வந்துடுவோம். அப்படி வர்றப்ப ரோடு 2 பக்கமாக பிரியும். அதில் லெஃப்ட் சைடில் திரும்பினோம்னா அங்கேயே பார்த்தா இந்த பொதுப்பணித்துறையினர் தங்குவதற்காக ஒரு கிராமமாட்ட நிறையா வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த காலத்திலேயே. அந்த வீடுகள் இருக்க பகுதியில் ஒரு தார் ரோடு போகும். அந்த ரோட்லேயே வந்தோம்னா உள்ளே வந்த உடனே ஒரு சுயம்பு ஸ்ரீராம வீர ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு திருக்கோயில் ஒன்று இருக்குது. இந்த திருக்கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா, இந்த கோயில் வந்து சிலை வடிவில் ஆஞ்சநேயர் இருக்க மாட்டார். புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கும். ஒரே கல்லில், பெரிய கல்லில் வந்து ஒரு புடைப்பு சிற்பத்தில் வந்து ஆஞ்சநேயரை செதுக்கியிருப்பாங்க. இது இந்த அணைக்கட்டு கட்டுனப்பவே செஞ்சுருக்காங்க. அதை வந்து தொன்று தொட்டு இத்தனை ஆண்டுகளாக நம்ம மக்கள் வழிபட்டு வர்றாங்க. வெல்கம் டு பொருந்தலாறு. இதை பார்த்தீங்கன்னா இந்த சின்னம் வந்து அனைத்து அணைக்கட்டுலையுமே இருக்கும். கண்டிப்பாக பெரிய டேம் கட்டியிருந்தாங்கன்னா இந்த ஒரு சின்னத்தை வந்து கட்டியிருப்பாங்க. வாங்க தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாம் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பாலாறு. இந்த பாலாறுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் வந்து நட்சத்திர ஏரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நட்சத்திர ஏரி நிறைஞ்சு வழியும். அந்த வளைஞ்சு வர தண்ணி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸும்பாங்க இல்லையா, வெள்ளி நீர்வீழ்ச்சி, அது வெளியே வந்து அந்த நீர் வந்து இங்கே தான் வருது. சரிங்களா? அந்த நீரோட எங்கேருந்து வருதுன்னா வில்பட்டிங்கிற ஒரு கிராமம் இருக்குது கொடைக்கானலில். அந்த கிராமத்தில் இருந்து சிறு சிறு நீர் ஊற்றுகளாக தோன்றி அந்த நீரும் கூட இந்த ஆற்றுல தான் வந்து கலக்குது. அது பத்தாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடகவுஞ்சி கிராமத்திலிருந்து வரணமா நதி டேமுக்கு போகிற மாதிரியே அதனுடைய மேற்கு பகுதியில் சில ஓடைகள்லேருந்தும் கூட தண்ணி இந்த ஆற்றுல வந்து தான் கலக்குது. ஸோ நம்ம என்னென்னா இங்கே வர்ற தண்ணி நட்சத்திர ஏரியினுடைய உபரி நீர், வில்பட்டியில் இருந்து வரக்கூடிய சிறு சிறு ஓடைகள்லேருந்து வரக்கூடிய நீர் மற்றும் வடகவுஞ்சியிலேருந்து வர்ற நீர், இந்த 3 இடத்துல இருந்து வந்து தான் இந்த பொருந்தலாருக்கு வந்து நீர் வருது. இப்போ நாம் நிற்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலாரோட அணைக்கட்டை திறந்து விடக்கூடிய அந்த ஷட்டர் இருக்கக்கூடிய கேட்டு பகுதியில் தான் நாம் நிற்கிறோம். இது பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டர் தூக்கும்போது அந்த ஆங்கிளில் இருந்து உரசிட்டு வர்றதுக்காக இந்த ரோலர் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ரோல் ஆகும் பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அணைக்கட்டோட முன்பகுதிக்கு வந்துட்டோம். இந்த அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மேலே தேன்கூடு வச்சுருக்குது. 3 தேன்கூடு இருக்குது பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டேம் பார்த்தீங்கன்னா பாலாறு மற்றும் பொருந்தலாறு அப்படிங்கிற 2 ஆற்றையும் இணைச்சி ஒரே டேம்பாக கட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம நின்றுக்க பகுதி பார்த்தீங்கன்னா பாலாறு. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருந்தலாறு. கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் அங்கே இதே மாதிரி ஒரு ஷட்டர் இருக்கக்கூடிய ஒரு இது தெரியும். அந்த இது வந்து பொருந்தலாறு. அந்த அணைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மன்னவனூர் மற்றும் கிளாவரை ஆகிய பகுதிகளில் இருந்து நீரூற்றுக்கள் வந்து வரக்கூடிய அந்த ஆறு தான் இந்த அணைக்கட்டுக்கு தண்ணி வருது. இது பார்த்தீங்கன்னா ரெங்கமலை, இந்த மலைக்கு பேர் ரெங்கமலையும், ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு பேர் குட்டிக்கரடு. அதாவது ரெங்கமலைக்கும் குட்டிக்கரடுக்கும் இடையில தான் இந்த டேம்பை கட்டியிருப்பாங்க. இது தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமுக்கு அடுத்து மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட டேம்பாக விளங்குகிறது. இப்போ நம்ம நிற்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ரோடு நல்லா தெரியும். நல்லா பாருங்கள், கொடைக்கானல் ரோடு உங்களுக்கு படிக்கட்டு மாதிரி தெரியும், சின்னதாக தெரியும். அதுதான் 3வது 4வது கொண்டை ஊசி வளைவுகள். அந்த அணைக்கட்டுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா புல் புதர் மண்டி கிடக்குது. இதை பொதுப்பணித்துறை சரி செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சின்ன வழி இருக்குது மேலே போகிறதுக்கு, தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த வழியில் பார்த்தீங்கன்னா புதர் மண்டி கிடக்கிறனால போகிறதுக்கு சிரமம். இது படிக்கட்டுகளை சரி செஞ்சு நல்லா செஞ்சு கொடுத்தா மக்கள் போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சுற்றுலாத்துறையோ அல்லது பொதுப்பணித்துறையோ இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அப்பா ஒரு வழியாக வந்துட்டாங்க மேலே. பாருங்க, மேல் பகுதிக்கு வந்துட்டோம். எழிலுக்கு அழகான ஒரு ஏரியா, எப்படி சொல்கிறதுனே தெரில, வர்ணிக்க தெரில. சூப்பரான ஒரு இடம். அங்கே பார்த்தீங்கன்னா தூரமாக தெரியுது பாருங்க, அதுதான் பாலாறுடைய அணைக்கட்டோட அந்த தோற்றம். அந்த ஷட்டர் தண்ணி திறந்து விடுவாங்க இல்லையா, அந்த தோற்றம், அந்த இது இங்கேருந்து பார்த்தாவே அந்த கோபுரம் தெரியும். இது பொருந்தலாறு வந்துட்டாங்க. நம் பொருந்தலோடைய ஷட்டர் இதுதான், தண்ணி திறந்து விடக்கூடிய இடம். பாருங்க எப்படி இருக்குன்னு. அவரு எழுதின மாதிரி இத்தனை அழகும் மொத்தமும் சேர்ந்து என்னை விதைப்பது கொடுமை அடிக்கிற வரி சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோவில் நல்ல டீட்டெயில்ஸோட உங்களுக்கு நிறையா தகவல்களை கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.